நம்ம பெஸ்ட் கல்லூரிகள் அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்பர் 1 அப்படிங்கும்போது யார் என்ன சொன்னாலும் சரிங்க, என்னோட 25 வருஷ அனுபவத்தில் இந்த நம்பர் 1 கல்லூரிகள் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 கல்லூரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிஇஜி கேம்பஸ் நம்பர் 1. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டை பற்றி மட்டும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். நம்பர் 2 எம்ஐடி கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய செகண்ட் கேம்பஸ் அட்டானமஸ் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தை சார்ந்த கல்லூரின்னு சொல்லுவாங்க. 3வது ஏசிடி கேம்பஸ். இந்த ஏசிடி கேம்பஸில் பொறுத்தவரை நீங்கள் படிக்கலாமா, அதாவது டெக்னாலஜி ஓரியன்ட், பிடெக் ஓரியன்ட், கெமிக்கல் படிக்கலாமா, செராமிக் படிக்கலாமா, பிளாஸ்டிக் படிக்கலாமா, மைனிங் படிக்கலாமா, என்ன கோர்ஸ் வேணாலும் தாராளமாக இங்கே எடுத்து படிக்கலாம். இங்கே கோர் எடுத்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்கிற ரெக்கார்டு இப்போ நமக்கு வந்திருக்கு. ஸோ தாராளமாக இங்கே எடுத்துக்கலாம். அதை தாண்டி கவர்மெண்ட் கல்லூரிகள் வரும்போது அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் வந்து பியூர் கவர்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆகும். கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் 3 இன்ஸ்டியூஷன் இருக்குது. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய பிஎஸ்டி இன்ஸ்டியூஷன், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சிஐடி இன்ஸ்டியூஷன், மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா கல்லூரி வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+3 6 கல்லூரிகள் சொல்லியிருக்கோம். 7வது கல்லூரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்திலே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பெஸ்ட் காலேஜுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு 8வது இடம்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மிகவும் சிறந்த கல்லூரி. அடுத்து 9வது இடத்துல பார்க்கும்போது வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் வந்து பர்கூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரி. அடுத்த கட்டமாக பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்லூரி. ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து காரைக்குடி அழகப்பா செட்டியார் காலேஜ்னு சொல்லிய காலேஜில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் ஒரு சிறந்த கல்லூரிகள். ஸோ இது 10 கல்லூரிகளும் 11 கல்லூரிகளையும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தொபுக்கடின்னு விழுந்துடலாம். கட்டாயமாக நீங்கள் போய் சேர்ற இடம் ஒரு நல்ல கோயிலாகவும் உங்கள் வாழ்க்கை ஒரு மிக பிரகாசமாகவும் இருக்குங்கிறதுல எல்லா அளவு கூட சந்தேகம் வேணாம்.